சரணம். ஸ்ரீமத் பாகவதம் என்பது சமஸ்கிருதத்தில் பக்தியோட பெருமையை எடுத்து சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டது. சுகபிரம்ம ரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு சொல்கிற மாதிரி அமைஞ்சது ஸ்ரீமத் பாகவதம். அதில் பகவானோட பெருமைகளை, பகவானோட லீலைகளை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது தான் முக்கியம். கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம் எல்லாவற்றிலும் மேலானது பக்தி யோகம்தான். பகவானை ஸ்மரிச்சுட கீர்த்தனம் பண்ணணும், பகவானை நினைத்து கொண்டே இருப்பது, இதுதான் முக்கியம், இதுதான் முக்திக்கான வழி அப்படின்னு அடித்து சொல்கிறது ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் இதை எல்லாத்தையும் அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ் பாடல்களில் பாடியிருக்கார். திருப்புகழ் பாடல்களில் பாடும்போது ராமாயணம்னா ராமாயண கதைகள் மட்டுமல்ல, ஸ்ரீமத் பாகவதம்னா வெறும் பாகவதத்தில் வர கிருஷ்ணனோட கதைகள் மட்டும் இல்லை. பாகவதத்தில் தத்துவார்த்த விளக்கமாக என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் கூட விளக்கி சொல்கிறார். குறிப்பிட்ட பாடல்களில் அப்படியே எடுத்து பாடுறார். ஒரு சாப்டரில் ஒரு 10 ஸ்லோகம் 15 ஸ்லோகத்தை அப்படியே தமிழில் திருப்புகழாக நமக்கு கொடுக்குறார். அதில் ஒரு குறிப்பிட்ட பாடலை நம்ம பார்ப்போம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்காந்தத்தில் 2வது சாப்டர், அதில் முதல்லேருந்து ஸ்லோகம் 1லேருந்து 20 வரைக்கும் எதை குறிப்பிட்டு சொல்கிறதுன்னா, மனுஷன் தன்னுடைய முக்திக்கு வழி தேடும்போது இந்த பொருள், பெண், பொன் இந்த ஆசைகளை விட வேண்டும். மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் கிரேவிங்ஸில் போயின்னு இருந்தாக்க அதெல்லாம் இருந்ததுன்னா பகவான்கிட்டக்க போக முடியாது. அதெல்லாம் விட்டுட்டோம். அந்த பொருட்களின் மேலே வைக்கிற ஆசைகளை எல்லாம் விடுத்து பகவானை தியானம் பண்ணான். பகவானை தியானம் பண்ணுற போது அவனுடைய சகுணங்களை, அவனுடைய ரூபத்தை மனசில், இதயத்தில் கொண்டு வச்சு தியானம் பண்ணி அந்த நிலையிலிருந்து 6 சக்கர நிலைகளையும் கடந்து பிரம்மரந்திர நிலைக்கு போய் பரம ஆகாசத்தில் அவனுடைய நிலைக்கு போகலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகங்களில் சொல்கிறது. இதையே அருணகிரிநாதர் நமக்கு ஒரு பாடலில் சொல்கிறார். விழையும் மனிதர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலில், பொது பாடலில் இந்த 20 ஸ்லோகம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதே போல் அந்த திருப்புகழ் அமைஞ்சிருக்கு. பாகவதத்தில் வரபோது பகவானை தியானம் பண்ணணும்னு சொல்கிறான். தியானம் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டால், எந்த பகவானை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கேச்சிஸ்துவ தேகாந்த ஹிருதயாவ காசே பிரதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சரதாங்க சங்க கதாதரும் தாரணையா ஸ்மரந்தி பிரசன்ன வக்திரம் நளினாய தீக்ஷணம் கதம்ப கிஞ்சல்க பிசங்க வாசனம் லசன் மகாரத்ன ஹிரண்மயாங்கதம் ஸ்புரன் மகாரத்ன கிரீட குண்டலம் வந்திதம் ஹிருத் பங்கஜ கர்ணிகாலேயே. இந்த மாதிரி வரிசையாக அடிக்கிண்டு போகிறார். அவனுடைய அழகான சுருண்ட கூந்தல், கிருஷ்ணனுடைய சதுர்புஜங்கள், அவனுடைய சங்கு சக்கரம், அவனுடைய தாமரை போன்ற பாதம், அழகான விழிகள், அவனுடைய மஞ்சள் வஸ்திரம், மகர குண்டலம் என்று அழகாக வர்ணித்து இதை நீ மனசில் தியானம் பண்ண. இதை தியானம் பண்ணினேன்னா நீ இந்த யோகிகள் அடையக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை தான் என்பது விடுபட்டு உயர்ந்த முக்தி நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்கிறான். அதை நம்ம அருணகிரிநாதர் பாடுற போதும் அந்த விழையும் மனிதர் அந்த பாடலில் முதல் 4 வரிகளில்
இந்த மண் பெண் ஆசைகள்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த ஆசை இல்லாத நான் உன்னை தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முருகனை வர்ணிக்கிறார். எழுதறிய அருமுகமும் மணிநுதலும் வைரமடை இட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும் துங்க நீள் பன்னீர் கருணை விழி மலரும் இலகு பதின் இரு குழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பொன் நூலும் மொழிபுகழ் உடைமணியும் முத்து சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரா, நீ எனக்கு தொலைவில் பிறவியும் அகல ஒரு மௌன பரம சுக சுத்த பெரும்பதம் சித்திக்க அருள்வாயே அப்படின்னு கேட்குறார். முருகனுடைய 6 முகங்களையும் மணி நுதல் நெற்றியையும் வைரம் அமைந்த அந்த பாத சதங்கைகளையும் கிண்கிணியையும் ரத்ன குதம்பை பத்மக்கரங்கள் தாமரை போன்ற கரங்கள் இதெல்லாம் வர்ணிச்சுட்டு சொல்கிறார். இதை தியானத்தில் வைக்கிற போது நீ எனக்கு தொலைவில் பிறவியும் அகல, அந்த முடிவில்லாத பிறவி இருக்கே, திரும்ப திரும்ப வந்து பிறக்கிற பிறவி இருக்கே, அந்த பிறவி நீங்கி ஒரு மௌன பரம சுக சுத்த பெரும் பதம் சித்திக்க, அந்த உயர்ந்த பதம் பிரம்மரந்தத்திலேருந்து அந்த இது வெளிப்பட்டு எனக்கு அந்த மௌன சுகம் உயர்ந்த நிலையை எனக்கு நீ அளிக்க வேண்டும், பெரும் பதம் சித்திக்க அருள்வாயே அப்படின்னு கேட்குறார். பாகவதம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே நமக்கு பாகவதத்தை சம்ஸ்கிருதத்தில் படிக்கணுங்கிறது இல்லை, திருப்புகழை படித்தா பாகவதம் படித்த மாதிரி தான். முருகாச்சரணம்.